கௌதம் பயங்கர கோவமாக கத்துறாரு. இங்கே பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் சேர்ந்து எதுக்கு தெரியுமா வெளியே போனாங்க, அந்த மதனை பார்த்துட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. ஆமாம்மா, கௌதம் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் சூர்யா நீ மறைச்ச, எதுக்காக நீ பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மதன்ன்றவன் வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட வேணும்னே கரெக்டாக பண்ணுறதுக்காக இப்படி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியே போனோம், அப்போ தான் மகாவுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே தாத்தாக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார், அதனால தான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், இவங்க 3 பேரை தவிர உண்மை வெளியவே வராது, ஏன்னா இவங்க அப்படியாப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தாத்தாவுக்கு தெரியலனா பரவாயில்ல, ஆனால் எங்ககிட்டயாவது நீ சொல்லியிருக்கணும் இல்லை சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யா சொல்கிறாரு. இல்லை சொல்லணும்னு தான் நான் நினச்சேன், கொஞ்சம் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் இதை முடிச்சிடலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. சூர்யா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நாங்களே இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அது எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பயங்கரமாக கோவம் வருது கௌதம்க்கு. இவ எனக்கு வேண்டாம், இவ வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து சித்ராதேவி வராங்க. இனிமே இந்த கேடு கெட்ட இந்த ஐஸ்வர்யா என் வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அதுக்குள்ளே மகா வந்து தடுக்கிறாங்க. விடுங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் விடவே இல்லை. சித்ராதேவி பிடிச்சி அப்படியே கீழே தள்ளுறாங்க. அதுக்குள்ளே அப்படியே மயக்கமாயிட்டாங்க. ஐஸ்வர்யா மயக்கமாயி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா ஓடி போய் தூக்குறாங்க. பாட்டி தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு வாட்டி டாக்டரை போய் பார்க்கலாம், இல்லை டாக்டரை வர வைக்கலாம், சூர்யா நீ டாக்டரை வர வச்சிரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சூர்யாவும் டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர் வராங்க. வந்தவொடனே செக் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவை செக் பண்ணிவிட்டு இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ என்ன இவன் மாசமாக இருக்காளே, இவன் இங்கேயே இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கௌதம் யோசிக்கிறாரு. அப்படியே வராரு. வந்து என்ன மாசமாக இருக்கியா, யாரோட குழந்தை, இது என் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வந்து தவடியிலே ஒரு அடி அடிக்கிறாங்க கௌதமை. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பையனை அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. ஆமாம் நான் மாசமாக இருக்கேன், அந்த உணர்வு எனக்கு எப்படி இருக்கும் அதை ஃபீல் கூட நான் பண்ணலை, அதுக்குள்ளேயே இந்த குழந்தைய தப்பானவன் சொன்னால் யார் ஒத்துப்பா? இங்கே பாரு கௌதம், நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கெட்டவன் தெரிஞ்சோ உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன் குழந்தை தான் இது, புரியுதா? எனக்கு கேடுகட்ட புத்தி, இன்னொருத்தவங்களோட சுத்திர புத்தி இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. எந்த ஒரு அப்பனும் இந்த மாதிரி பேசவே மாட்டான், ஆனால் நீ எல்லாமே பேசுவ அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இங்கே பாரு சூர்யா, நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாரு. இல்லை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பிடிச்சி தள்ளுறதுக்காக போகிறாங்க. தாத்தாக்கு கோவம் அதிகமாக வருது. இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, பிடிச்சிலாம் வெளியெல்லாம் அனுப்பாத, அந்த பொண்ணு மாசமாக இருக்குது, புரியுதா? இங்கே யாரும் இதுக்கு மேலே எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம், எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு கௌதம், நீ எந்த காரணத்தை கூட எங்கள் அக்கா மேலே பழி போடாத, எங்கள் அக்கா நல்லவனு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், போங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னேன்னு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. இவளை எப்படியாவது வெளியே அனுப்பலான்னு பார்த்தா ஒரு வழியாக உள்ளே வந்துட்டாலே, என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்படுறாரு. சித்ராதேவி யோசிக்கிறாங்க, இந்த ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்பலான்னு பார்த்துட்டா மறுபடியும் உள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக கோவப்படுறாங்க.